ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை பஞ்சமி திதி பகல் 10:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதிகாலை 3:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதிகாலை 3:45 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:49 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:29 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:43 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:26 சந்திர உதயம் என்பது இரவு 10:27 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:47 முதல் 6:30 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:42 முதல் மதியம் 12:06 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:55 முதல் மாலை 4:19 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:53 முதல் 9:18 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:42 தினாந்தம்ங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:59 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, யோகஸ்ரீ ராகவேந்தர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்ன சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோலம் போடுவதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா, அது என்ன மாதிரியான தொடர்பு அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. கோலம் என்பது ஒரு அழகாக இருக்கிறது, ஒரு அலங்காரமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட இதனை கம்பல்சரி போடணும்னு சொல்றா இல்லையா. எதற்காக வீட்டு வாயலில் கண்டிப்பாக கோலமிட வேண்டும், அது போக இந்த பூஜை ரூம்ல கோலம் போடுன்னு சொல்றா. வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னு சொன்னா கூட அந்த நடு ஹால்ல கூட கோலம் போடணும்னு சொல்றாளே. இந்த மாதிரி ஒரு பூஜை செய்வதற்கும், ஏன் ஒரு ஹோமம் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஹோமத்திற்காக செங்கல் அடுக்கி வச்சிருந்தா அந்த செங்கல் மேல கூட ஒரு கோலத்தை போடுன்னு சொல்றாளே. எதற்காக? இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் பார்த்தோம்னா கூட எழக்கோலம் அப்படிங்கிறத போட்டிருப்பா. இந்த மேடைகள்லாம் கூட கோலம் போடுன்னு சொல்றா. வீட்டுல ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட உடனே இந்த இடத்துல ஒரு கோலம் போடுன்னு சொல்றாளே. இந்த கோலமிடுவதற்கும் அந்த பூஜை செய்வதற்கும் இந்த ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுல நிறைய பேர் நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருப்பா. அதிகாலை பொழுதிலே எழுந்து இந்த காலங்காத்தால கோலம் போடும் பொழுது அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பெண்கள் சுவாசிக்கிறார்கள், அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உடல்ங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். அவர்கள் குனிந்து கோலம் போடும் பொழுது அவர்களுடைய ஒரு உடம்புக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் புள்ளி வச்சு கோலம் போடும் பொழுது மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுது. மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம கிராஃப்லாம் போடுறோம் இல்லையா, அந்த கிராஃப்லாம் வரைகிற மாதிரி இந்த கோலம் இடும் பொழுது நம்முடைய மூளையானது ரொம்ப ஷார்ப்பா ஒர்க் பண்ணுது, அந்த கோலம் போடுகின்ற பெண்களுடைய மூளை ரொம்ப நல்லா வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியான ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது கோலமிடுதல் என்பதே ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தினுடைய அடையாளம். இந்த கோலம் போடுறது இந்த பச்சரிசி மாவுல தான் போடணும், பச்சரிசி மாவுல போட்டோம்னா அந்த எறும்புலாம் சாப்பிட்டுட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பூச்சிகளுக்கெல்லாம் அது உணவாக போகிறதுங்கிற மாதிரி கூட நிறைய காரணங்களை சொல்லி இருப்பார்கள். அவை எல்லாவற்றையும் கடந்து ஏன் இப்படித்தான் கோலமிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா தெரியுமா. அது கூட பார்த்தோம்னா மனக்கோலம் போடுங்கோ அப்படின்னு சொல்லுவா. வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் சொன்னா அந்த முக்கோணம் மாதிரிலாம் நிறைய கோலங்களை போட்டு இருப்பார்கள். முக்கோணம் போடுவா, நிறைய கோடுகள்லாம் போட்டிருப்பா. சுத்தி அந்த காவியை கூட வச்சுட்டு வருவா. நடுவுல பார்த்தோம்னா ஒரு காவியை கூட வைப்பா தெரியுமா.
இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகமே யந்திரமயமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பூஜைகள் என்று வரும்பொழுது, அங்க பூஜை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, எதுக்காக பூஜை ரூம்ல கோலம் போடணும்? அல்லது வீட்ல வந்து ஒரு ஹோமம் பண்ணும்போது எதுக்காக கோலம் போடணும்னு சொன்னா, அந்த பூஜை செய்யும் பொழுது, அந்த இடத்திலே ஒரு ஆகர்ஷணம், ஒரு ஈர்ப்பு சக்தி என்பது வர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் கோலமிடச் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். சார் இதோ யந்திரம்ங்கிற மாரி சொன்னேளேன்னு சொன்னா, நிறைய யந்திரங்களை நம்ம பார்த்திருப்போம் தெரியுமா? பூஜைகளிலே வைக்கக்கூடிய யந்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது இருக்கும். கணபதி யந்திரம்ங்கிறத வச்சிருப்பா. நவக்கிரகங்களுக்கு கூட தனித்தனியா நவக்கிரக யந்திரம்லாம் வச்சிருப்பா தெரியுமா? அதன் அடிப்படையிலே தான் நவக்கிரக கோலம் என்பதே ஒன்று தனியாக வைத்திருப்பார்கள். இந்த இந்த கிழமைகளிலே இந்த கோலத்தினை இட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. யந்திர வடிவு அப்படின்னு சொன்னா அந்த யந்திரத்திலே, அதாவது நம்ம இந்த கோவில்ல கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்தோம்னா சுவாமி பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி கீழே ஒரு யந்திரங்கிறத வைப்பா. எந்திர தகடுன்னு சொல்லுவா தெரியுமா? அதாவது ஒரு காப்பர்ல வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து கோல்டு பிளேட்டடே கொண்டு போய் வச்சிருப்பா. அந்த யந்திரத்திலே அந்த கோலத்தினை வரைந்திருப்பார்கள். அங்கிருந்து துவங்கியதுதான் வீட்டு வாயிலிலும் கோலமிட வேண்டும் என்கின்ற விஷயம். இந்த யந்திர சக்தி எதற்காக அங்கே யந்திரத்தை வைக்கிறார்கள் சொன்னா, அந்த சொல்லக்கூடிய மந்திரங்களை அது உள்ளிழுத்து வெளியிலே இருக்கக்கூடிய அந்த அண்டவெளியிலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை இழுத்து அந்த இடத்திலே ஒரு சாநித்தியத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே யந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மேலே இந்த சுவாமியை பிரதிஷ்டை செய்கிறார்கள். இப்படித்தான் நாமும் தினசரி வீட்டு வாயிலிலே கோலமிடும் பொழுது அந்த கோலமானது ஒரு யந்திரமாக செயல்பட்டு தெய்வீக சக்திகளை அந்த இடத்திலே உள்ளே இழுத்து தருகிறது. அதன் மூலமாக நம் வீட்டிற்குள்ளாக எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் உள்ளே நுழையாமல் அந்த கோலமானது பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். அதற்காகத்தான் அந்த நேர்மறை சக்திகளை உள்ளிழுத்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் பூஜை அறையிலும் கோலம் போடுன்னு சொல்றா. ஒரு ஹோமம் பண்ணும் பொழுதும் கோலம் போடுன்னு சொல்றா. அதே மாதிரி ஒரு இழக்கோலம் போடுங்கோ, ஒரு மனக்கோலம் போடுங்கோ, ஒரு கல்யாண மண்டபத்துல பார்த்தோம்னா அந்த மேடையில கூட கோலம் போடுறா இல்லையா? எதற்காகன்னு சொன்னா அங்கே சுற்றி நிறைய எதிர்மறை சக்திகளும் வரலாம். அந்த எதிர்மறை சக்திகள் எதுவும் இந்த மணமக்களை தாக்காமல் அவர்களிடம் வெறும் நேர்மறை சக்திகள் மட்டுமே வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த நேர்மறை சக்திகளை ஈர்க்கின்ற விதமாகத்தான் அங்கே கோலமானது போடப்படுகிறது. ஆக கோலம் என்பது ஆன்மீக ரீதியாக பார்த்தோமேயானால் அது ஒரு யந்திரமாக, யந்திர தகடுன்னு சொல்றோம் இல்லையா? அது போலத்தான் அங்கே செயல்படுகிறது. அது நடுவுல கொண்டு போய் ஒரு காவியை வைக்கிறோம், சுத்தி காவி பார்டரை போடுறோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த கிருமி நாசினி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். புழு பூச்சிகளை அண்ட விடாமல், அதாவது எறும்பு சொல்லல, இது போக இந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனை தடுக்கின்ற விதமாகத்தான் அங்கே காவி அப்படிங்கிறத பூசுறா. நிறைய ஆலயங்கள்ல பார்த்தோம்னா அந்த காவியை வந்து சவுத்திலே அடிச்சிருப்பா தெரியுமா? சுண்ணாம்பு அடிச்சிருப்பா ஒரு பார்டர்ல, இன்னொரு பார்டர்ல பார்த்தோம்னா காவி அடிச்சிருப்பா. இப்படி வெள்ளை சுண்ணாம்பும் அந்த காவியும் நீட்டா கோடு கோடா போட்டிருக்கா ஆலயத்தினுடைய மதில்களில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஆலய மதில்கள்ல மட்டும் இல்ல, நிறைய வீடுகளில் கூட அந்த நாள்ல வீட்டு வாசல்ல பெயிண்டிங்கே அப்படிதான் பண்ணியிருப்பா. பெயிண்டிங்னு சொல்றதை விட சுண்ணாம்பை அடித்து காவியினை அடித்திருப்பார்கள். இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுண்ணாம்பு என்பதும் ஆன்டி பாக்டீரியா என்பது தெரியும். அந்த காவி என்பது கூட இந்த விஷ ஜந்துக்களை கிட்டே அண்ட விடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் விஷ ஜந்துக்கள் எதுவும் வீட்டிற்குள்ளாக வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காவி என்பதையும் அந்த கோலத்தினை சுற்றி பார்டரா போட்டுக்கிட்டு வந்தார். இதுதான் இந்த கோலமிடுவதற்கான தாத்பரியம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.